உலகின் மிகச்சிறந்த மருத்துவர் மற்றும் உடலியல் நிபுணர் ராபர்ட் கேரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1900ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் ராபர்ட் கேரிக்கும் மேரி கேம்பல் கேரிக்கும் மகனாக பிறக்கிறார் ராபர்ட் கேம்பல் கேரி. இவருடைய அப்பா ஒரு பயாலஜிஸ்டாக, அதாவது உயிரியலாளராக இருந்திருக்கிறாங்க. மேலும் இவருடைய அப்பா கிளாஸ்கோ ஹை ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு பெண்களுக்கு உண்டான ஹை ஸ்கூலில் ஹெட் ஆஃப் சயின்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ராபர்ட் கேரி இவருடைய அப்பா மூலமாக ஈர்க்கப்பட்டு சயின்ஸ் அறிவியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1905ஆம் ஆண்டு ராபர்ட் கேரிக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ராபர்ட் கேரி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே ராபர்ட் கேரி அறிவியல் பாடங்களை மிகவும் ஈடுபாடோட படிக்க தொடங்கியிருந்தாங்க. இவர் அறிவியல் பாடங்கள் படிக்கிறதுக்கு ராபர்ட் கேரியோடைய அப்பா இவருக்கு மிகவும் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1910ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் ராபர்ட் கேரி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய குயின்ஸ் பார்க் ஸ்கூல் இன் கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1910ஆம் ஆண்டிலிருந்து ராபர்ட் கேரி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ராபர்ட் கேரி லட்டின் லாங்குவேஜையும் கிரீக் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ராபர்ட் கேரி சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி அண்டு கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல் மற்றும் வேதியியல், இந்த 2 பாடங்கள்ல அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. அதுல இந்த பயாலஜி உயிரியல்ல ஆர்வம் ஏற்படுறதுக்கு ராபர்ட் கேரியோடைய அப்பா தான் காரணமா இருந்தாங்க. ஏன்னா ராபர்ட் கேரியோடைய அப்பா இந்த காலகட்டத்தில எல்லாம் கிளாஸ்கோ ஹை ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற அந்த பெண்களுக்கு உண்டான ஹை ஸ்கூலில் ஒரு ஹெட் ஆஃப் சயின்ஸாகவும் பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. மேலும் ஒரு பயாலஜிஸ்ட் உயிரியலாளராகவும் இருந்து வந்திருக்கிறாங்க. இதனாலேயே இவருடைய அப்பா மூலமாக தான் ராபர்ட் கேரிக்கு உயிரியலில் ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. இதே சமயம் இயல்பாகவே கெமிஸ்ட்ரி வேதியியலில் ராபர்ட் கேரிக்கு ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் 1917ஆம் ஆண்டு நெருங்க ராபர்ட் கேரிக்கு மெடிசன் மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கிடையில் 1917ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் ராபர்ட் கேரி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை அந்த குயின்ஸ் பார்க் ஸ்கூல் இன் கிளாஸ்கோ, அந்த குயின்ஸ் பார்க் ஸ்கூல் இன் கிளாஸ்கோ அப்படின்ற ஹை ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ராபர்ட் கேரிக்கு மருத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட்டிருந்தனால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ராபர்ட் கேரி இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக ராபர்ட் கேரி MBCHB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜியை அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ராபர்ட் கேரி படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டங்களாக ராபர்ட் கேரி அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், அதேமாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், அதுக்கப்புறம் இந்த பிசியாலஜி உடலியல், அதே மாதிரி மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கெமிஸ்ட்ரி வேதியியல், அதுக்கப்புறம் பயாலஜி உயிரியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே இவர் ரொம்ப நல்லா படித்து வந்தாங்க. ஆனால் பர்டிகுலராக ஃபிசியாலஜி உடலியல் இதில் ராபர்ட் கேரி அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதே மாதிரியே பெத்தாலஜி நோயியல் அதுலேயும் ராபர்ட் கேரி அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இதில் இந்த உடலியல், அதாவது ஃபிசியாலஜி அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயம், அந்த இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரி உடலில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் இந்த பிசியாலஜி உடலியல் அப்படின்றது. அதே சமயம் நோயியல் பெத்தாலஜி அப்படின்னா நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயினுடைய தன்மைகள், அந்த நோயினுடைய தன்மைகள்னால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், இது பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. ஸோ அந்த 2 பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி ராபர்ட் கேரி படித்து வந்தாங்க. இறுதியாக 1922ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் ராபர்ட் கேரி அந்த MBCHB, அதான் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை யூனிவர்சிட்டி ஆஃப்
கிளாஸ்கோலேருந்து ராபர்ட் கேரி முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி இன் கிளாஸ்கோ அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே ராபர்ட் கேரி வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணுறாங்க. இந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி இன் கிளாஸ்கோ அப்படின்றது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்தது, இப்போ கிடையாது, அது அப்போ இருந்தது. இவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணும்போது அந்த கிளாஸ்கோவில் தான் இருந்தது. இந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்றது நார்மலாக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அங்கே மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் வழங்கப்படும். அதனாலேயே அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி இன் கிளாஸ்கோ அப்படின்றது ஒரு பெரிய டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக இருந்தது. ஸோ அங்கே ராபர்ட் கேரி வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ராபர்ட் கேரி வந்து இந்த டிகிரி எல்லாம் முடித்த உடனே, எம்பிபிஎஸ்லாம் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற்று நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ராபர்ட் கேரி வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ராபர்ட் கேரியை நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ராபர்ட் கேரி ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த 1922ஆம் ஆண்டு இவருடைய டிகிரி முடித்த உடனே கிளாஸ்கோலேயே இருக்கிற வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியில் இவர் ஜாயின் பண்ணி இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொள்கிறாங்க. அடுத்து 1923 1924 இந்த காலகட்டத்திலலாம் ராபர்ட் கேரி வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அதே வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி இன் கிளாஸ்கோவில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவராக ராபர்ட் கேரி பணிபுரிய தொடங்குறாங்க. பிறகு மருத்துவர் அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் ஃபிசிஷியன், ஒரு மருத்துவராகவும் அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் அப்படின்ற பதவியிலிருந்து ஃபுல் ஃபிசிஷியனாகவும் பதவி உயர்வையும் பெறாங்க. இந்த நிலையில தான் ராபர்ட் கேரி ஒரு முக்கியமான ஒரு சாதனையை ஸ்காட்லாண்டில் படைக்கிறாங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் தான் இன்சுலின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஃப்ரெட்ரிக் பேண்டிங், அதே மாதிரி ஃப்ரெட்ரிக் பேண்டிங், அதுக்கப்புறம் சார்ல்ஸ் பெஸ்ட், இது போன்ற நபர்கள்னால. இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவங்க எப்படி இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காலகட்டம் தான். இந்த இன்சுலின் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்சுலின் தான் வந்து இன்ஜெக்ஷனாக போடப்பட்டு அந்த சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னா இன்சுலின் ஆனது சுரக்காது, அவங்களுக்கு தான் அந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த இன்சுலின் அப்படின்ற ஹார்மோன் சுரந்தால் தான் பிளட்டில், அதாவது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படும். ஒருவேளை இந்த இன்சுலின் சுரக்கலைன்னா அது வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட வேண்டிய நிலை ஏற்படும். இல்லைன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்கோப்பு இல்லாமல் அதிகரித்து டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படும். ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இன்சுலின் அப்படின்றது. இந்த இன்சுலினை ஸ்காட்லாண்டில் இருக்கிற அந்த கிளாஸ்கோடைய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி, அங்கே இருக்கிற ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ராபர்ட் கேரி தான் வந்து அந்த ஒரு இன்சுலினை இன்ஜெக்ஷனாக வந்து அவருக்கு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்ட்லேயே அந்த ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இன்சுலினை வந்து செலுத்திய முதல் நபர்களில் ஒருத்தர் அப்படின்ற அந்த ஒரு பெருமையை ராபர்ட் கேரி வந்து பெறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் இன்சுலினே கண்டுபிடிக்கப்பட்டு பெருமளவில் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் கனடாலையும் அது வந்து பயன்பாட்டில் இருந்து அதுக்கப்புறம் தான் அது ஈரோப்புக்கு வந்தது. ஈரோப்பில் வந்த பிறகு ஸ்காட்லாண்டில் ராபர்ட் கேரி உட்பட சில மருத்துவர்கள் தான், அதாவது ராபர்ட் கேரி உட்பட சில மருத்துவர்கள் தான் இந்த மாதிரி இன்சுலினை டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து போடுறதுக்கு பயன்படுத்தினாங்க. ஸோ அந்த ராபர்ட் கேரி அதனாலே இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளினீசியன்ஸ் டு அப்ளை இன்சுலின் டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டு வராங்க. இதுக்கிடையில் 1928ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி இவருடைய 28 வயதில் ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் அப்படின்ற ஒரு பெண்ணை ராபர்ட் கேரி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் அப்படின்றவங்க வந்து ராபர்ட் கேரியோடைய அம்மாவான மேரி கேம்பல் கேரி அவங்களுடைய பிரதருடைய பொண்ணு தான். ஸோ ராபர்ட் கேரியோடைய அங்கிளுடைய பொண்ணு தான். அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் இவங்க 1900ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 அன்னைக்கு பிறந்திருந்தாங்க. ஸோ ராபர்ட் கேரியை விட கிட்டத்தட்ட 5 மாதம் தான் வந்து கம்மி. ஸோ அவங்கள வந்து இவர் 1928ஆம் ஆண்டு இவருடைய 28 வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து 28 வயது இருந்தது. இதுக்கப்புறம் ராபர்ட் கேரிக்கும் இவருடைய மனைவியான ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் கேரி இவங்க 2 பேருக்குமே ஃப்ராங்க் கேம்பல் கேரி அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதே சமயம் ராபர்ட் கேரியோடைய மனைவியான ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் கேரி அவங்க வந்து ஒரு பொயட்டா, ஒரு பெண் கவிஞராகவும் இருந்து வந்தாங்க. ஸோ இதெல்லாமே ராபர்ட் கேரியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1930 காலகட்டத்தில் ராபர்ட் கேரி வந்து இன்னும் பெருமளவில் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தொடங்குறாங்க. இந்த நிலையில் 1933ஆம் ஆண்டு
ஸ்காட்லாண்டோடைய அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் அதனுடைய ஹெட் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற, அதாவது உடலியல் தலைவர் அப்படின்ற அந்த ஒரு பதவியானது 1933ஆம் ஆண்டு ராபர்ட் கேரிக்கு கிடைக்குது. ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக ராபர்ட் கேரி இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ஹெட் ஆஃப் ஃபிசியாலஜி 1933ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த சமயம் ஜான் பாய்டு ஓர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க. ஸோ அவர் கூட சேர்ந்து இந்த ஒரு பதவியை இவர் வந்து வகிக்க தொடங்குறாங்க. மேலும் 1935 இந்த சமயம் ராபர்ட் கேரிக்கு இன்னொரு பெரிய பதவி கிடைக்குது. அது வந்து ஸ்காட்லாண்டோடைய டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டி, அது வந்து இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அது வந்து ஸ்காட்லாண்டோடைய ஃபைஃப்ல இருக்கிற செயின்ட் ஆண்ட்ரூஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ் அதனுடைய ஒரு அங்கமாக தான் இந்த டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டியானது இருந்தது. அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி, அதாவது உடலியல் பேராசிரியர் அப்படின்ற பதவி 1935ஆம் ஆண்டு ராபர்ட் கேரிக்கு வழங்கப்பட்டது. இதை பயன்படுத்துறதுக்காக இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு போகிறாங்க. அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ஹெட் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டிக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அப்போதைய யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டி, அங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி உடலியல் பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க. இது 1935ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஒரு இடத்துல வந்து ராபர்ட் பெர்சிவல் கூக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வந்து ஃபிசியாலஜி டிபார்ட்மெண்ட்டாக மட்டும் இருந்த இந்த யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டியோடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜியை பயோகெமிஸ்ட்ரியும் சேர்க்குறாங்க, உயிர் வேதியியலையும் சேர்க்குறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசியாலஜி அண்டு பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு அது வந்து மாறினது. ஸோ அதில் ஒரு ப்ரொஃபஸர் பேராசிரியராக, அதாவது உடலியல் மற்றும் உயிர் வேதியியல் பேராசிரியர், ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்டு பயோகெமிஸ்ட்ரி, அந்த பொறுப்பில் ராபர்ட் கேரி வந்து இந்த காலகட்டத்தில் இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1936ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை ராபர்ட் கேரி பெறாங்க. அதாவது இந்த 1936ஆம் ஆண்டிலிருந்து ரேடியோவில் ராபர்ட் கேரி வந்து பேச தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் ஒரு ஹை ரேங்க் சயின்டிஸ்டாக வந்து அங்கீகரிக்கப்பட்டு ரேடியோவில் சயின்டிஃபிக் மேட்டர் சார்ந்த, அதாவது இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை அந்த பப்ளிக் பொதுமக்கள் மத்தியில் சயின்ஸ் அவேர்னஸை வந்து ஏற்படுத்துறதுக்காக இந்த ரேடியோ ப்ரோக்ராம் ஆனது நடத்தப்பட்டது. அதுக்கு ராபர்ட் கேரி வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு கிளினிஷியன்ஸாக இதுலேயும் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு சயின்டிஸ்டாகவும் இருந்தாங்க. இந்த மாதிரி ரேடியோவில் பேசக்கூடிய ஒரு முதல் அறிவியல் விஞ்ஞானிகளில் இவரும் ஒருத்தராக இருந்தாங்க. அது 1936ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி ஆரம்பிச்சிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ராபர்ட் கேரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. அது வந்து இந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உணவு தேவை குறித்து ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாங்க. அதே மாதிரி கர்ப்பம் தரித்த பிறகு லாக்டேஷன் அப்படின்ற குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய முறை, அப்படி குழந்தைகளுக்கு பால் ஊட்டும் போது பால் வந்து அதிகமாக அந்த பெண்களில் அதுக்குண்டான டயட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ் அது குறித்தும் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவை 1937ஆம் ஆண்டு டயட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ் இன் பிரெக்னன்சி அண்டு லாக்டேஷன் அப்படின்ற டைட்டில், அதாவது டயட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இன் பிரெக்னன்சி அண்டு லாக்டேஷன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கு 1937ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக ராபர்ட் கேரி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் அப்படின்னு, அதுக்கப்புறமா டேவிட் ரதர்ஃபர்ட் டவ் அப்படின்னு இன்னொரு நபர், அதே மாதிரி இன்னொரு நபர் வந்து பெர்சி தியோடோர் ஹெரிங் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா 4ஆவதாக வந்து எட்வர்ட் தாமஸ் காப்சன் அப்படின்னு. ஸோ இந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1937ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி இவருடைய 37 வயதில் ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா RSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை பெறாங்க. இதுக்கப்புறம் இவரை ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா ஆவருக்கு முன்மொழிஞ்ச 4 நபர்களில் ஒருத்தரான அலெக்சாண்டர் டேவிட் பீகாக் அவர் கூட இணைஞ்சு ராபர்ட் கேரி வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது 1939ஆம் ஆண்டு லிவிங் அண்ட் லேர்னிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு பிளான்ட் அனிமல் அண்ட் ஹியூமன் பயாலஜி அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு புக்காக வந்து மாறுது. இந்த நிலையில் தான் இந்த 1939
1939ஆம் ஆண்டு செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போரானது நடக்க தொடங்குது. இந்த இரண்டாம் உலகப் போரின் போது இந்த ஏர் குரூப்ஸ், அதாவது குறிப்பாக வந்து விமானப்படையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்பட்டது. அது காரணம் விமானத்தில் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து எதிர்த்து மேலே பறக்கிறது தான் வந்து காரணமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக மிக உயரமாக ஹை ஆல்டிடியூட்ஸில் பறக்கிறதுனால இருந்தது. ஸோ அப்போ அதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்கள வந்து காப்பாற்றணும்னா, அதாவது இந்த மாதிரி விமானத்தில் பறந்து போரில் ஈடுபடக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள், அந்த விமானப்படை வீரர்கள், ஸோ அவங்க வந்து அந்த விமானத்தில் பயணிக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய உடலியல் ரீதியான பிரச்சனைகள், ஸோ அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்காக சில ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சில நடவடிக்கைகள் 1940 காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு முக்கிய விஞ்ஞானியாக ராபர்ட் கேரி வந்து நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக இவர் வந்து எக்ஸ்பர்ட் ஆன் ஹியூமன் ஃபிசியாலஜியாக நியமிக்கப்பட்டாங்க. அதாவது மனித உடலியலில் ஒரு நிபுணராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அந்த இரண்டாம் உலக போரின் போது இவர் வந்து ஏர் குரூஸில் ஜாயின் பண்ணி அந்த விமானப்படை வீரர்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு குறித்து இவர் வந்து ஸ்டடி வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ராபர்ட் கேரியோடைய பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி விமானத்தில் மேலே பறக்கக்கூடியவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும். ஸோ அதுதான் ராபர்ட் கேரியோடைய நோக்கமாக இருந்தது. அதுக்குண்டான நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸை ராபர்ட் கேரி வந்து பண்ண தொடங்குறாங்க. எப்படி வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்ற புவி ஈர்ப்பு விசையை வந்து தாண்டி விமானம் மேலே பறக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள், விமானப்படை வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் வந்து ராபர்ட் கேரி வந்து அட்ரஸ் பண்ணி அதை வந்து சமாளிக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகள் வகுக்கிறதுக்கு ராபர்ட் கேரி வந்து காரணமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எதிர்த்து ஹை ஆல்டிடியூட்ஸில் உயரத்தில் பறந்தாலும் விமானப்படை வீரர்கள் ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த மாதிரியான நிறைய அந்த முறைகள் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாக ராபர்ட் கேரியும் வந்து இருந்தாங்க. இந்த நிலையில் 1945ஆம் ஆண்டு இந்த செகண்ட் வேர்ல்டு வார், இரண்டாம் உலகப் போர் முடிவடையுது. இரண்டாம் உலகப் போர் முடிவடைஞ்சு 1945ஆம் ஆண்டு இருந்தாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, அதே மாதிரி ஏர் குரூஸ் எல்லாமே வந்து டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ ராபர்ட் கேரியும் அதிலிருந்து விலகிடுறாங்க. மறுபடியும் இவர் போய் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியை வகிக்க தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் 1946 இந்த காலகட்டத்தில் இவர் போரில் ஆற்றின பங்களிப்புக்காக இவர் வந்து ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர், OBE அப்படின்ற அந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை ராபர்ட் கேரி வந்து பெறாங்க. ஸோ இது வந்து யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து இந்த ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற OBE கௌரவமான ராபர்ட் கேரிக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 1947ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி வந்து ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அங்கே ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்ற அந்த ஒரு பணியை பெறாங்க. இதனால் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி, அப்போதே யூனிவர்சிட்டி காலேஜ் டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸோடைய ஒரு அங்கம், ஸோ அதனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற டண்டியிலிருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு 1947ஆம் ஆண்டு இவருடைய மனைவி அழைச்சிட்டு ராபர்ட் கேரி போயிடுறாங்க. அங்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசியாலஜி, உடலியல் பேராசிரியராக பணிபுரிய தொடங்குறாங்க. அடுத்து ராபர்ட் கேரி வந்து அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவ பேராசிரியராகவும் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பொறுப்புகளில் 1950களில் ராபர்ட் கேரி ஈடுபட தொடங்குறாங்க. இந்த நிலையில் தான் 1952ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி வந்து ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, அதாவது உடலியல் மற்றும் உயிர் வேதியியல் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒரு புக்கை எழுதி வெளியிடுறாங்க. மேலும் இதே 1952ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோவாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி ஒரு வைஸ் பிரசிடெண்டாக 1952ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு வைஸ் பிரசிடெண்டாக ராபர்ட் கேரி 1952லிருந்து 1955 வரைக்கும், இவருடைய 55 வயசு வரைக்கும் பணிபுரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் ராபர்ட் கேரி வந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவ பேராசிரியராக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் பண்ண தொடங்குறாங்க. மேலும் நிறைய ஆராய்ச்சிகளையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் ராபர்ட் கேரிக்கும் இவருடைய மனைவியான ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் கேரி, இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ஃப்ராங்க் கேம்பல் கேரி அப்படின்ற மகன், அவர் வந்து மருத்துவம் படித்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரிலாம் முடிச்சு ராபர்ட் கேரியோடைய மகனான ஃப்ராங்க் கேம்பல் கேரியும் ஒரு மருத்துவர் ஆகுறாங்க. ஸோ அவரை மருத்துவர் ஆக்குனதும் ராபர்ட் கேரி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தகப்பனாகவும் இருந்து பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க 1960கள் காலகட்டத்தில்
ராபர்ட் கேரி வந்து சில முக்கியமான ஆராய்ச்சிகளை பண்ணி சில சாதனைகள் வந்து படைக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷனல் அசோசியேஷன் WEA அப்படின்னு சொல்லி இருந்தது, அது இருக்குது. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் எஜுகேஷனல் அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸுக்கு ஃபர்தர் எஜுகேஷனை வழங்கணும், அதுக்குண்டான ஒரு அசோசியேஷன் தான். அந்த ஒர்க்கர்ஸ் எஜுகேஷனல் அசோசியேஷனுடைய ஆக்டிவ் ப்ரொமோட்டராக ராபர்ட் கேரி இந்த காலகட்டத்தில் பணிபுரிய தொடங்குறாங்க. இந்த சமயம் தான் ராபர்ட் கேரி வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்ற அந்த இரைப்பை பாதை அது குறித்து புரிந்து கொள்றதுக்குண்டான சில பங்களிப்புகளை ஆராய்ச்சியாக ராபர்ட் கேரி பண்ணாங்க. இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்ற அந்த செரிமான மண்டலம், அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடி பார்ட்டு தான் இந்த ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்றது. ஸோ அதில் பல ஆராய்ச்சிகளை ராபர்ட் கேரி வந்து பண்ணாங்க. அது வந்து நிறைய இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு ராபர்ட் கேரி வந்து அமைய தொடங்குறாங்க. குறிப்பாக ராபர்ட் கேரி ஒரு முக்கியமான ஒரு டேர்மை வந்து முன்மொழிஞ்சாங்க, ஒரு வார்த்தையை. அதுதான் வந்து கார்டிங் ரீஃப்ளக்ஸ் அப்படின்றது. இந்த வார்த்தையை இவர் முன்மொழிஞ்சதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்ற இரைப்பை பாதை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அப்போ நர்வஸ் சிஸ்டமுடைய ஃபீட்பேக் சிக்னல் வந்து கொடுக்கும். அந்த ஃபீட்பேக் சிக்னல்ஸ் ஆனது ஒரு ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸாக இருக்கும். அந்த ஒரு ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு தான் இவர் வந்து கார்டிங் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரை வந்து ராபர்ட் கேரி வந்து சூட்டினாங்க. அதாவது இப்போ அந்த இரைப்பை பாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்போ நம்மளுடைய நரம்பு மண்டலமானது ஃபீட்பேக் சிக்னல்ஸாக வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக அது ஒரு ப்ரொடெக்டிவ் ரெஸ்பான்ஸை வந்து காமிக்கும். ஸோ அதுதான் வந்து கார்டிங் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு ராபர்ட் கேரி வந்து முன்மொழிஞ்சாங்க. ஸோ அந்த கார்டிங் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்ற வார்த்தையை முன்மொழிஞ்ச முதல் நபர் அப்படின்ற சாதனையும் ராபர்ட் கேரி படைக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ராபர்ட் கேரி வந்து 1970ஆம் ஆண்டு இவருடைய 70 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற பதவியில் இருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு ராபர்ட் கேரி இவருடைய மனைவியான ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் கேரியை அழைச்சிட்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து அதே ஸ்காட்லாண்டுடைய பெர்ச்சரில் இருக்கிற காம்ப்ரி அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கே வாழ தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாம் ராபர்ட் கேரி வந்து என்னதான் ரிட்டையர் ஆகிட்டாலும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷியன் அதனுடைய ஒரு எடிட்டராக இவர் நியமிக்கப்படுறாங்க. மேலும் ஜேர்னல் ஆஃப் ஃபிசியாலஜி அதனுடைய ஒரு எடிட்டராகவும் ராபர்ட் கேரி வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்புகளில் 1980களுக்கு பிறகும் கூட ராபர்ட் கேரி வந்து தொடர்ச்சியாக பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. அதேமாதிரி இந்த காலகட்டத்திலையும் கூட ஒர்க்கர்ஸ் எஜுகேஷனல் அசோசியேஷன் அதனுடைய ஆக்டிவ் ப்ரொமோட்டராக இருந்து தொடர்ச்சியாக ராபர்ட் கேரி அதில் இவருடைய பங்களிப்புகள் எல்லாம் கொடுத்து வந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய ரிசர்ச்சில் கூட ராபர்ட் கேரி வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சமயம் இவருக்கு அசிஸ்டண்டாக ஜேம்ஸ் பிளாக் அப்படின்றவர் இருந்தாங்க. ஸோ அவர் பிற்காலத்தில் ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய சான்சலராக மாறுறாங்க, அதாவது ஜேம்ஸ் பிளாக். ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ராபர்ட் கேரியும் வந்து நிறைய ரிசர்ச் எல்லாமே வந்து செஞ்சு இன்னும் பேர் பெறக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவராகவும் ஒரு சிறந்த உடலியல் நிபுணராகவும் ராபர்ட் கேரி வந்து மாற தொடங்கியிருந்தாங்க. அடுத்து 1990களுக்கு பிறகு ராபர்ட் கேரி இவருடைய வாழ்க்கையை வந்து எழுதினாங்க. அதை வந்து லைஃப் இன் ஃபிசியாலஜி அப்படின்ற டைட்டில் 1992ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி வெளியிட்டாங்க. அது வந்து டேவிட் ஸ்மித் அப்படின்ற ஒரு நபர்னால எடிட் பண்ணப்பட்டு அது வந்து வெல்கம் யூனிட் ஃபார் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் அதில் வெல்கம் யூனிட் ஃபார் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் அதனுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்க தரப்பிலிருந்து 1992ஆம் ஆண்டு இந்த லைஃப் இன் ஃபிசியாலஜி அப்படின்ற புக்கானது வெளியிடப்பட்டது. இதே 1992ஆம் ஆண்டு ராபர்ட் கேரி செய்த சாதனைகளுக்கு இவரை கௌரவிக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டுடைய டண்டியில் இவர் பணிபுரிஞ்ச யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரி டாக்டர் ஆஃப் LLD அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. LLD அப்படின்னா லெகம் டாக்டரேட் அப்படின்னு லட்டின்ல அர்த்தம். இது இங்கிலீஷ் வந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் உள்ளடங்கியது தான் இந்த LLD டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம். ஸோ இந்த ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் 1992ஆம் ஆண்டு இவருடைய அசிஸ்டண்டாக இருந்த அந்த ஜேம்ஸ் பிளாக் அவர் தான் இந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோடைய சான்சலராக இருந்தாங்க. ஸோ அவர் மூலமாக 1992ஆம் ஆண்டு ஹானரி டிகிரி ஆஃப் LLD-யை ராபர்ட் கேரி பெற்றாங்க. இதுக்கப்புறம் உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இறுதியாக 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 16 அன்னைக்கு இவருடைய 93வது வயதுக்கு வெறும் 5 நாட்களுக்கு முன்னாடி இவருடைய 92 வயதில் ராபர்ட் கேரி இறந்து போயிடுறாங்க. அதாவது ராபர்ட் கேரி இவருடைய 93வது பர்த்டே வர்றதுக்கு வெறும் 5 நாட்களுக்கு முன்னாடி 1993 ஏப்ரல் 16 அன்னைக்கு இவருடைய
இவருடைய 92 வயதில் ராபர்ட் கேரி வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன 7 ஆண்டுகளுக்கு பிறகு 2000ஆம் ஆண்டு ஜூன் 16 அன்னைக்கு ராபர்ட் கேரியோடைய மனைவியான ஃப்ளோரா மெக்டொனால்ட் கேம்பல் கேரி அவங்களுடைய 99 வயதில் இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க 1900ஆம் ஆண்டு செப்டம்பர் 30 பிறந்திருந்தாங்க. 1900 செப்டம்பர் 30, அவங்க 2000 ஜூன் 16 அன்னைக்கு இறந்து போகிறாங்க அவங்களுடைய 99 வயதில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்காட்லாண்டில் அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு பொயட்டாகவும் இருந்து அவங்க இறந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் ராபர்ட் கேரியோடைய பர்சனல் லைஃப். ஆனால் பொது வாழ்க்கையில் ராபர்ட் கேரியோடைய பங்களிப்பானது மிக பெருமளவில் இன்னைக்கு வரைக்கும் வந்து அங்கீகரிக்கப்பட்டு வருது. குறிப்பாக ஸ்காட்லாண்டில் ஹியூமன் ஃபிசியாலஜியோடைய ஒரு எக்ஸ்பர்ட்டாக, மனித உடலியலின் நிபுணராக ராபர்ட் கேரி வந்து அங்கீகரிக்கப்பட்டு வராங்க. அதே மாதிரி இன்சுலினை நீரழிவு நோயாளிக்கு ஸ்காட்லாண்டில் செலுத்திய முதல் மருத்துவர்களில் ஒருத்தராக ராபர்ட் கேரி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் ரேடியோவில், வானொலிகளில் அறிவியல் சார்ந்த அந்த சயின்ஸ் மேட்டர்ஸை வந்து சயின்ஸ் அவேர்னஸ் பப்ளிக் மத்தியில் ஏற்படுத்துறதுக்காக பேசிய முதல் விஞ்ஞானிகளில் ஒருத்தராகவும் ராபர்ட் கேரி இருக்கிறாங்க. மேலும் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் குறித்த அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் இருந்தது. மேலும் கர்டிங் ரிஃப்ளக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு டேர்மை வந்து இவர் வந்து முன்மொழிஞ்சு இந்த நரம்பியல் மற்றும் உடலியல் அது வந்து எந்த அளவுக்கு அந்த நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் வேலை பார்க்குது அது குறித்தும் ராபர்ட் கேரி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணனால தான் ராபர்ட் கேரி வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு மிகச்சிறந்த மருத்துவராகவும் உடலியல் நிபுணராகவும் கருதப்பட்டு வராங்க. இப்பேற்பட்ட ராபர்ட் கேரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.